பிரைஸ் தி லார்ட். கிரேஸ் ஆஃப் காருண்யா என்ற ஊழியத்தின் மூலம் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நாளிலும் கூட தேவாதி தேவன் நம்மையும் நம் குடும்பத்தையும் கண்ணின் மணி போல பாதுகாத்து ஆசிர்வதித்து ஒரு குறைவும் இன்றி நம்மை பாதுகாத்து வருகிறாரே, அதற்காக நாம் நன்றி செலுத்தலாம். நேற்றைய தினத்தில் நான் வசனத்தை போட்டு ஜெபிக்கும் பொழுது கூட நிச்சயமாய் நாளைக்காக கவலைப்படாதீங்க, உங்களுக்கான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார், நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க, பெற்றுக்கொண்டவங்க சாட்சியாக சொல்லுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். சாட்சிகள் எனக்கு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, அதற்காக நன்றிகளை நாங்கள் தெரிவிக்கிறோம். நிச்சயமாக இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்தி அழகுபடுத்தி நீங்கள் கேட்ட எல்லா காரியங்களையும் நிறைவாய் தரும்படியாய் உங்களோடு அவர் இடைப்பட போகிறார். அதனால் எப்போவுமே உங்களை நீங்களே குறைச்சி எடை போடாதீங்க, அவிசுவாசமான வார்த்தையை பேசாதீங்க, நம்பிக்கை இழந்துடாதீங்க. நமக்கு செய்யாமல் ஆண்டவர் யாருக்கு செய்ய போகிறாருன்ற அந்த ஒரு மன தைரியமும் மன பக்குவத்தையும் எப்பயும் மனசில் வச்சுக்கோங்க. ஆண்டவரே, உம்முடைய பார்வை எங்கள் மேலே இருந்தால் தான் எங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். நான் ஒரு சில தவறுகள் செஞ்சு உண்மை விட்டு வழி விலகி போனாலும் நீங்கள் என்னை தேடி வருகிற நேரத்துலையும் நான் பின்வாங்கி உங்ககிட்ட நான் வரமாட்டேன்னு நான் என்னை நானே ஒதுக்கி ஓரமாய் போகாதபடி என் தேவாதி தேவனே உங்களுடைய கரத்தை பிடிக்கிற அந்த ஒரு ஸ்லாக்கியத்தையும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையும் நீர் எனக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இதோ இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தைகளை கேட்கிற அநேகருடைய வாழ்க்கையில் எதற்காகலாம் அவர்கள் வேண்டி கொண்டிருக்கிறார்களோ அதையெல்லாம் நீ நிறைவாற்றி தாங்கப்பா. சாட்சிகளாய் நீங்கள் நிறுத்துங்கன்னு நம்ம ஒரு மனதோடு ஜெபிக்கலாம். இப்போ வரப்போகிற இந்த மழை நாட்களிலும் கூட வியாதிகளோ எப்படிப்பட்ட பலவீனங்களோ யாரையும் அணுகாதபடிக்கு தேவனுடைய வல்ல கரத்தில் பாதுகாத்து கொள்ளணும். இந்த இயற்கை சீற்றத்தினால அதிகமான மழை வெள்ளத்தினால இந்த ரோட்டோரங்களில் இருக்கிறவங்க, ஓலை வீடுகளில் இருக்கிறவங்க, மண் தரையில் இருக்கிறவங்க, தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. ஒவ்வொரு மழையிலும் அவங்களாம் பாதிக்கப்படுறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் நீர் பாதுகாப்பை தாங்க, ஒரு பலவீனமும் வராமல் அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்கன்னு நம்ம மனசார ஆண்டவரிடத்தில் வேண்டலாம். நம் தேவாதி தேவன் இரக்கமுடையவர், அவர் நம்மை மறவாதவர், நம்மை விட்டு கொடுக்காதவர், நம்மை நடத்துகின்றவர். அவரை நாம் கைகோர்த்து எப்பொழுதும் நமக்கு அருகில் வைத்து கொள்ளலாம். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. ஆம், நம்மை விட்டு கொடுக்காமல் நம்மை பாதுகாக்கிற நேசர் ஒருவர் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளாகிய நாம தான் ஆண்டவரை அறியாதவங்களுக்கும் புறஜாதிகளுக்கும் வேற்று மதத்தினருக்கும் ஒரு சாட்சி உள்ள முன்மாதிரியான வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதே போல அநேகருக்கு இந்த வசனங்களை அனுப்புங்க, நீங்களும் கேளுங்க. இதில் நிறைய உங்களுக்கான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு இருப்பீர்களானால் சாட்சிகளாய் இதே சேனலில் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. உங்களுக்கு ஜெப குறிப்புகள் இருந்தாலும் அனுப்புங்க. ஒரு மனதோடு ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு நிச்சயம் விடுதலை உண்டு, பதில் உண்டு. நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க, அதை நம்புங்க. அநேகருக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை அனுப்புகிற ஒரு ஊழியக்காரர்களாக இந்த நாளில் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி ஸ்டேஜில் நின்று வேத வசனங்களை சொல்லி பெரிய பெரிய கூட்டத்தில் பேசுகிறவங்க தான் ஊழியக்காரங்க நினைக்கிறீங்களா? நிச்சயம் இல்லைங்க. ஆண்டவருடைய வார்த்தையை எங்கெல்லாம் நீங்கள் பிரயோஜனப்படுத்துங்களோ, தேவையுள்ளவர்களுக்கு எடுத்து சொல்கிறீங்களோ, சாட்சிகளாக நிற்கிறீங்களோ, இப்படி இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் அநேகருக்கு அனுப்புறீங்களோ, நீங்கள் எல்லாருமே ஊழியக்காரர்கள் தான். எனவே ஆண்டவரை மட்டும் விடாமல் பிடிச்சுக்கோங்க. அவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ பழகி எல்லா ஆசீர்வாதங்களையும் கிருபை வரங்களையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம். தேவ சமாதானமும் தேவ ஆசீர்வாதமும் தேவ பாதுகாப்பும் இந்த வாரம் முழுவதும் இந்த வசனத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரோடும் உங்கள் குடும்பத்தினரோடும் உறவுகளோடும் இருக்கும்படியாய் உங்களை வாழ்த்துகிறோம். ஆமேன்.